தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முருங்கைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. முருங்கை மரத்தில் எல்லாமே யூஸ்ஃபுல்லானதுங்க. பட்டை, வேர், பிசின், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இப்போ நம்ம முருங்கைப்பூ தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்குங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணுதுங்க இந்த பூ. அதுக்கப்புறமா கண் பார்வைங்க, கண் ரொம்ப முக்கியங்க. கண் பார்வை தெளிவடைய செய்துங்க. சின்னதுலேயே கண்ணாடியெல்லாம் போடுற சூழ்நிலை வருதுங்க. அவங்களுக்கு வாரத்துக்கு 2 டைம் இந்த முருங்கை பூவில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம முருங்கைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் அதோட மருத்துவ குணம் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். பெரிய வெங்காயம் வேணாங்க, சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் தாங்க இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு மெயின். இந்த நெய்யோட இந்த பூ சேரும் போது அதோட மருத்துவ பயன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டுக்கலாங்க. மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. முருங்கைப்பூ வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியதுங்க. அதனால் இது நமக்கு அதிகமாக கிடைச்சதுன்னா அதை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதை டெய்லி ஒரு ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாகி வாந்தி மயக்கம்லாம் வருங்க. அவங்க டெய்லி முருங்கைப்பூ சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம முருங்கைப்பூங்க 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் சின்ன பூச்செல்லாம் இருக்கும். உப்பு போட்டு கூட நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை இப்போ போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வேகணுங்க. சீக்கிரமாக வெந்துடும் பூவு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய மிளகு நல்ல காரம், அதனால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களது கம்மி காரமாக இருந்தால் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு முட்டை தான் நான் ஆட் பண்ணுறேன். முட்டை சாப்பிடாதவங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் உடம்புக்கு நல்லதுங்க. முட்டை ஆட் பண்ணிங்கன்னா முட்டையோட ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக அதனோட பயன் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குங்க. சத்து மிகுந்த உணவாக இது மாறிடுச்சுங்க. இப்போது நீங்களும் சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையோட வாசனையெல்லாம் வராதுங்க. முட்டை போட்டதே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.